திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சித்சபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம். வல்லிகாந்தஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேறத் துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல உமையொரு பாகனாரின் தனிப்பெரும் கருணையினாலும் ஆச்சாரிய பெருமக்களின் குருவருளினாலும் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் தனிப்பெரும் கருணையினாலும் நாம் இடைமருது ஈசன் சாத்திர குழுவில் திருவாசக சிந்தனைகளை மேற்கொண்டு வருகின்றோம். திருவாசக சிந்தனைகளில் போற்றி திரு அகவல் சிந்தனையை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். போற்றி திரு அகவலிலே நான்முகன் முதலா வானவர் தொழுதள ஈரடியாலை மூவுலகளந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திரு நெடுமாலன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரண் ஏனமாகி முன்கலந்து ஏழ்தலம் உருவ இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வ செய்ய செய்ய என்று வழுத்தையும் காணா மலரடி இணைகள் வழுத்ததற்கெளிதாய் வார்க்கடல் உலகினில் யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுடப் பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமிச் செருவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களின் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களின் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயொடு தான்படும் துக்கசாகர துயரடை பிழைத்தும் என்பது வரையிலான 25 அடிகளின் பொருளை நாம் இதுவரை சிந்தித்திருக்கின்றோம். எனவே யானை முதல் எறும்பு ஈரான யோனிவாய்ப்பட்டு பிறக்கும் உயிர்களிலே மிகப்பெரிய யானை முதல் மிகச்சிறிய எறும்பு வரை யானையிலும் பெரிய எறும்பிலும் சிறிய உயிர் பிறவிகள் இருக்கின்றது என்றாலும் பெருமை சிறுமைகளின் எல்லைகளுக்கு யானையும் எறும்பையும் கூறுவது ஒரு வழக்கு. அது பற்றி அவ்வாறு கூறியருளினார் என்று பார்த்தோம். அப்படி இந்த வார்கடல் உலகினில் என்று கூறவே நில உலகில் மட்டுமல்லாமல் கடலிலே வாழக்கூடிய நில உலகிலே எறும்பு முதல் யானை ஈராக கடலிலே சிறிய மீன்கள் முதல் திமிங்கலம் வரை இருக்கின்ற உயிர்களையும் கொண்டு யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனிதனுள் யோனியின் உள் வினை பிழைத்தும் என்று முற்பிறவிகளில் செய்த வினைகளின் பயனை நுகர்ந்து கழிக்கவும் அவ்வாறு நுகரும் பொழுது ஏற்படும் அனுபவங்களினால் சிறிது சிறிதாக அறியாமை நீங்கி ஞானம் பெறவும் அந்தந்த நுகர்ச்சி அளவில் ஆணவ மலத்தின் பிணிப்பு தளர்ந்து வரவும் உயிர்களுக்கு பிறவிகள் கிடைக்கின்றன. அந்த பிறவிகளை தரும் யோனிகள் என்பவை 84 லட்சம். அந்த யோனி வகைகள் ஒவ்வொன்றிலும் பிறக்கும் உயிர்கள் எண்ணற்றவை. இது பற்றி பிறவி என்றும் எல்லா பிறப்பும் என்பதிலெல்லாம் மிக விரிவாகவே சிந்தித்திருக்கின்றோம். இந்த பிறவி அனைத்திலுமே மானிட பிறவி மிகச்சிறந்தது. இதனை அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவ்வை பெருமாட்டியும் விதந்து ஓதினார். எனவே யானை முதல் எறும்பு ஈராய பிறவிகளில் மானிட பிறப்பை நீத்து மற்றையவற்றிலெல்லாம் சென்று பிறப்பதற்கான வினைப்பயனின்று தப்பியும் ஊனமில் யோனியினுள் வினை பிழைத்தும் ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் என்றார். எனவே சிவஞான சித்தியார் கூறுவது போல அந்த அண்டம் ஸ்வேதசம் என்று சிவஞான சித்தியார் 179வது திருப்பாடல் கூறும். அண்டசம் ஸ்வேதசங்கள் உற்பிச்சம் சராயுஜம் என்று
அந்த 84 லட்சம் யோனிபேதங்கள், அதிலே ஸ்தாவரங்கள் 19 லட்சம், ஊர்வன 15 லட்சம், நீர்வாழ்வன 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், நால்கால் மிருகங்கள் 10 லட்சம், தேவர்கள் 11 லட்சம், மானுடர்கள் 9 லட்சம் என்று அந்த 84 லட்சம் யோனிபேதங்கள் இவை 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு பற்றி வருவன. இப்படி மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து என்று தொடங்கி அன்னையின் வயிற்றில் கர்ப்பப்பையில் தோன்றிய காலம் முதல் பிறந்து இந்த உலகுக்கு வரும் காலம் வரை எய்தும் இடையூறுகளையெல்லாம் வரிசைப்படுத்தி அருளினார் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள். அதனையெல்லாம் நாம் கடந்த அமர்விலே சிந்தித்தோம். எனவே வஞ்ச நமன் வாதனைக்கும் வன்பிறவி வேதனைக்கும் அஞ்சி உனை அடைந்தேன் ஐயா பராபரமே என்று ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகள் பராபர கண்ணியிலே கூறுவது போன்று இந்த துக்க சாகர துயரிடை பிழைத்து துக்கமாகிய கடல் போலும் அந்த துயர் துக்கம் என்றும் இந்த இரண்டும் ஒரு பொருள் என்றாலும் அந்த சிறப்பு பொது என்று இருபெயரொட்டாய் நிற்கின்றன. துயரின் மிகுதி குறித்து அதை சாகரம் என்று அருளினார். அது பிறவி சாகரம், அது துயர் சாகரம். ஏனென்றால் கடல் என்பதிலே அலைகள் ஓயாமல் இருக்கும், ஆழமும் மறுகரையின் எல்லையும் காண முடியாமல் இருக்கும், திமிங்கலம் முதலை போன்ற கொடிய நீர்வாழ் உயிர்கள் இருக்கும், நீந்தி கடத்தற்கு மிக அரிது போன்றவற்றால் இந்த கடலை இன்ப துன்பம் ஓயாமை அளவு முடியும் அறியப்படாமை துன்பம் தரும் வினை பயன்கள் உண்மை முயன்று கடப்பதற்கு அருமை ஆகிய இயல்புகள் உடையதால் இந்த கடலை துயரத்திற்கு உவமையாக்கினார். மகப்பேற்றின் போது இந்த மகவு இத்தகைய துன்பங்களிலிருந்தெல்லாம் தப்பி, அதோடு தாயும் கூட படுகின்ற துன்பம் என்றெல்லாம் தப்பி இந்த நில உலகத்திற்கு வந்து சேருகின்றது. இதனை அந்த சிசுவே சொல்வது போல சிவகீதை அமைந்திருக்கின்றது என்றும் கூட நாம் பார்த்தோம். எனவே ஒவ்வொரு கட்டத்திலும் அது ஒவ்வொரு நிலையிலும் எத்தகைய துன்பத்தில் இருந்தெல்லாம் தப்பி அந்த கருப்பை என்கின்ற சிறையிலிருந்து தப்பினால், ஒரு முறை இந்த கருப்பை என்கின்ற சிறையிலிருந்து தப்பிவிட்டால் மறுபடியும் இத்தகைய சிறையில் மீண்டும் அடைபடாமல் தப்புவதற்கு வழி காண வேண்டும் என்பது அருளாளர்களினுடைய வாக்கு. அதற்கு ஒரே வழி இறைவனை சரணடைவதுதான். மகவு அன்னையின் கருவில் உள்ள போதே இறைவனை தியானம் செய்கின்றது என்பதனை அருளாளர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உன்றன் நாமம் பயின்றேன், உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே என்பது நம்முடைய ஆன்றோர்களினுடைய திருவாக்கு. எனவே எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய இந்த அழகோவியத்திலே இதனை நாம் பார்க்கின்றோம். கருவில் கிடக்கும் பொழுதே இந்த மகவு துன்பம் நுகர்வதை அறிகின்றது. கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவும் மகாதேவனை காண முயல்கின்றது என்று கர்ப்போபனிஷத் கூறுகின்றது. அந்த சிசு சொல்கின்றது, யோனியை விட்டு வெளியே வருவேனாகில் பரமேஸ்வரனும் பர்கனும் பசுபதியும் ருத்ரனும் சத்குருவுமாகிய மகாதேவனை சரணடைவேன் என்று இந்த ஜீவான்மா நிச்சயித்ததாக கர்ப்போபனிஷத்து கூறுகின்றது. எனவே இத்தனை விழுமிய தியானமுள்ள அந்த மகவு மகப்பேற்றின் பின் இந்த உலகின் மயக்குகின்ற ஆற்றலினால் இறைவனை மறந்து விடுகின்றது. அப்படி தக்க தசமதி தாயொடு தான் படும் துக்கசாகர துயரிடை பிழைத்தும் உயிர்களுக்கு அந்த பிறப்பு இறப்பு என்றெல்லாம் இந்த வருகின்ற துயர், அது தொடர்ந்து வருகின்ற துயர், இதிலிருந்தெல்லாம் பிழைத்தும் வருகின்றது என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார்கள். இந்த பிறப்பு இவ்வளவு துயரம் தருகின்றது என்றால் இந்த பிறப்பு மட்டுமா துயரம் தருகின்றது? இந்த மரண துயரம் என்பது இதையும் விட மிக மோசமானதாக, மிக கடுமையானதாக இருக்கின்றது. அதனையும் கூட நம்முடைய ஆன்றோர்கள் எல்லாம் எடுத்து காட்டுகின்றார்கள். இவ்வாறு பிறக்கின்ற துன்பம் மட்டுமல்ல,
மரணத்தருவாயிலும் அந்த துன்பம் என்பது எவ்வளவு கொடுமையானது. இந்த மரண வேதனைக்கு எந்த ஒரு திருஷ்டாந்தமுமே இல்லை. சகிக்க முடியாத அதிகமான வியாதியை அனுபவித்தாலும் கூட பிராணிகள் இறப்பு சாவு என்றால் பயப்படுகின்றார்கள். சமுத்திர மத்திய ஜலத்தில் இருக்கும் சர்ப்பமானது கருடனால் தூக்கப்படுவது போல பந்துக்களால் சூழப்பட்டிருந்தும் இந்த ஜீவன் யமனால் கொண்டு போகப்படுகின்றான். சர்ப்பத்தினால் பிடிக்கப்பட்ட தவளையைப் போல இந்த ஜீவனானவன் அந்த மரண தருவாயிலே மனைவியே, செல்வமே, குழந்தைகளே என்று பயங்கரமாக கதறுகின்ற மனிதன் மிருத்யுவினால் கொண்டு போகப்படுகின்றான். பிராணன் போகும்போதும் மர்மஸ்தானங்கள் பிளக்கப்பட்டு பூட்டுகள் விடுபட்டு போகும்போதும் அந்த இறப்பவருக்கு உண்டாகின்ற துன்பம் எவ்வாறு இருக்கும் என்பதனை மோட்சத்திலே இச்சை இருப்பவர்கள் நன்றாக ஆலோசித்து பார்ப்பார்கள். அறிவு இழந்து, அறிவு அழிந்து, பார்வை இழந்து யமபாசத்தால் கட்டுண்டவனை காப்பவர் என்பவர் இல்லவே இல்லை. அஞ்ஞானமாகிய அந்த இருளில் மூழ்கிய அவன் பந்துக்களால் கூப்பிடப்பட்டும் பேச சக்தியின்றி களைப்படைந்த பார்வையால் பார்க்கின்றான். ஒரு பக்கத்தில் யமன் இரும்பு பாசத்தால் இழுக்க, மறுபக்கத்தில் புத்திர மித்ராதி பந்துக்கள் ஸ்நேக பாசத்தால் இழுக்க தான் மத்தியிலே அகப்பட்டு கொண்டு விழுக்கின்றான். மேலும் விக்கலால் பாதிக்கப்பட்டும் சுவாசத்தால் நெஞ்சு முதலிய அந்த உறுப்புகள் உலர்ந்தும் மிருத்துவியினால் இழுக்கப்பட்டும் இருக்கின்ற அவனுக்கு இந்த கேட்டிலிருந்து தப்பித்து கொள்ளும் இடம் கிடையாது. சம்சாரம், பிறப்பு இறப்பின் பரம்பரை என்ற இந்த இயந்திரத்திலே ஏறினும் யமதூதனால் அதிகாரம் செய்யப்பட்டு இனி எங்கு போகப் போகின்றோமோ என்று மிக துயரமுற்று யமபாசத்தால் கட்டுண்டு என் செய்வேன், எங்கு போவேன், எதை எடுப்பேன், எதை விடுவேன் என்று இவ்வாறாக புலம்பிக் கொண்டு இனி இன்னது செய்வது என்று ஒன்றும் தோன்றாமல் கடைசியாய் அதிக வருத்தப்பட்டு இந்த தேகத்திலிருந்து பிராணனை விடுகின்றான். உடனே யமதூதர்கள் வசப்பட்டு யாதனா சரீரத்தை அடைந்து இங்கிருந்து சென்று அனுபவிக்க வேண்டிய யம வாதனைகள் எல்லாவற்றையும் அனுபவிப்பதிலே அடையும் துயரத்தினை வாயினால் சொல்லவும் கூட முடியாது, வாயினால் சொல்லவும் கூட ஒருவனும் சகிக்க மாட்டான். எந்த சரீரமானது பச்சை கற்பூரம், வாசனை சந்தனம் முதலியவைகளினால் எப்போதும் பூசப்பட்டும் அநேக வகை நறுமணப் பொருட்களை உடம்பிலே பூசிக்கொண்டும் அநேக வகை ஆபரணங்களாலே அலங்கரித்து கொண்டும் தினந்தோறும் நல்ல வஸ்திரங்களினாலே கட்டப்பட்டும் இருந்ததோ அந்த சரீரமானது ஜீவன் பிரிந்த பின் தொடத்தகாததாக, பார்க்கத்தகாததாக இருக்கின்றது. அது கூட மட்டுமல்ல, சற்று நேரம் கூட வீட்டில் வைக்க முடியாமல் வெளியில் கொண்டு போய் கட்டைகளினாலே பொசுக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் நொடி பொழுதில் சாம்பலாய் செய்யப்படுகின்றது. அல்லது நரி, கழுகு, நாய், கோழி, காகம் முதலியவைகளால் பிடுங்கி தின்னப்படுகின்றது. எவ்வளவு கோடி ஜென்மம் எடுத்த போதிலும் பிறகு அதே உருவம் காணப்படுகின்றதில்லை. என்னுடைய தாய், தந்தை, குரு, சுற்றத்தார் என்று இந்த மாயாமயமான உலகில் யாருக்குத்தான் உண்மையான நம்பிக்கை உண்டாகும்? ஏனென்றால் இவன் பரலோகத்திற்கு செல்லும் போது தன் நல்வினை தீவினை மட்டில் வழித்துணையாகின்றதை அன்றி வேறு எதுவும் வழித்துணையாக வருவதில்லை. இந்த ஜீவ லோகமானது சிரம பரிகாரம் செய்து கொள்ளும் ஒரு விருட்சத்துக்கு சமானமாக இருக்கின்றது. ஒவ்வொரு சாயங்காலமும் பட்சிகள் விருட்சத்தில் ஒன்று சேர்ந்து அடைந்து மறுநாள் காலையில் அந்த விருட்சத்தை விட்டு கிளம்பி அதன் காரியவசத்தால் தனி செல்கின்றது. அவ்வாறே பந்து மித்ராதிகள், உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர்கள் எல்லோரும் சேருவதும் பிரிவதுமாக இருக்கின்றார்கள். இறப்புக்கு காரணம் பிறப்பு, பிறப்புக்கு காரணம் இறப்பு என்று இடைவிடாது கால யந்திரம் போல மனிதன் இரவு பகலாய் அடிக்கடி சுற்றுகின்றான். கர்ப்பத்தில் சுக்லம் விழுந்தது முதல் மரணம் வரையில் உள்ள சொல்லப்பட்ட இந்த சம்சார மகா வியாதிக்கு அந்த பரமேஸ்வரனை தவிர வேறு ஒரு மருந்தும் கிடையாது என்று இந்த பிறவி வாதனையை சொல்கின்ற போதே அந்த மரணவாதனையையும் சேர்த்து நாம் அதனை உணர்ந்து கொள்ளுமாறு அருளாளர்கள் அவ்வாறு அருளியிருக்கின்றார்கள். எனவே அப்படி எல்லாம் பிறந்து இந்த மகவு பிறந்து வளரத் தொடங்கி
ஒவ்வொன்றாக அகவை அந்த வயது ஏறுகின்ற நிலையிலே ஆண்டுகள் தோறும் வருகின்ற அந்த பல்வேறு விதமான துயரங்கள், ஒவ்வொரு நிலையிலிருந்தும் தப்பி வருகின்ற அதனை தொடர்ந்து ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார்கள். ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை, இந்த 26வது அடி முதல் 41வது அடி வரை ஒரு தொகுப்பாக எடுத்துக்கொண்டு அருளாளர்கள் உரை அருளியிருக்கின்றார்கள். எனவே ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் எனைப்பல பிழைத்தும் காலை மலமொடு கடும் பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்த்திடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்த்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் பித்த உலகர் பெருந்துறை பரப்பினுள் மத்தக்களிரனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குரவு என்னும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும் என்று இந்த 41வது அடி வரை ஒரு தொகுப்பாக எடுத்துக்கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். இதனுடைய அர்த்தம், இந்த மகவு பிறந்து வளரத் தொடங்கி அகவை ஏறுகின்ற நிலையிலே ஆண்டுகள் தோறும் இருமுது குறவரும் அந்த பெற்றோர்களும் உறவினர்களும் பிறரும் அன்பின் மிகுதியால் மகவை அணைத்து நெருக்குதல் அமரச் செய்தல் போன்ற செயல்களில் நிகழும் பல துன்பங்களிலிருந்து தப்பியும் ஒவ்வொரு நாளும் காலை கடன்கள், நண்பகல் பசி, இரவு துயில், வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றால் வரும் துன்பங்களிலிருந்து தப்பியும் கரிய கூந்தலும் செவ்வாயும் வெண்ணிற பற்களும் கார்காலத்து ஆண்மையில் போன்று பொருந்திய சாயலும் பருத்ததினால் ஒன்றோடொன்று செறிந்து அகத்தே நெருக்குற்று மார்பு கச்சு கிழியும்படி மேல் எழுந்து ஒளிபெற்று எதிரே பருத்து இடை இழைத்து வருந்தும் வண்ணம் எழுச்சி பெற்று இருக்கின்ற அந்த ஸ்தனங்களும் உடைய அந்த இளமகளிரின் கூரிய கண்களின் குறைபாட்டுக்கு தப்பியும் மயக்க அறிவுள்ள உலக மக்களின் பெரிய தொழில் முயற்சியின் பல துறைகளாகிய அந்த பரப்பினுள் புகுந்து கலக்கும் கல்வி என்னும் பலவாகிய கடலில் மூழ்கி அழிந்து ஒழியாது தப்பியும் செல்வம் என்னும் துன்பத்திலிருந்து தப்பியும் வறுமை என்னும் பழமையான நஞ்சில் இருந்து தப்பியும் எழுந்த எல்லைகளை உடைய பல தொழில்களிலிருந்து தப்பியும் என்று இதனுடைய பொழிப்புரை அமைகின்றது. எனவே ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் எனை பல பிழைத்தும், ஆண்டுகள் தோறும் அதோடு ஆண்டிலே இருக்கின்ற மாதங்கள் தோறும் மாதத்திலே இருக்கின்ற நாட்கள் தோறும் அப்படி வயது ஏற ஏற ஈண்டுதல், இங்கே ஈண்டுதல் என்பது அந்த ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்கால ஈண்டியும், இதிலே ஈண்டுதல் என்பது அன்பின் மிகுதியால் குழந்தையை நெருக்கி அணைத்தல், கிள்ளுதல், அடித்தல் போன்ற செயல்கள். இவை அன்பின் மிகுதியால் பெரியவர்களால் அந்த குழந்தையிடம் செய்யக்கூடிய செயல்கள். இதனை நாம் பெரிய புராணத்திலே சாக்கிய நாயனார் புராணத்திலே காண்கின்றோம். அகநிறைந்த பேருவகை அடங்காத ஆதரவால் மகவு மகிழ்ந்து உவப்பார்கள் வன்மைபுரி செயலினால் இகழ்வனவே செய்தாலும் இளம் புதல்வர்க்கு இன்பமே நிகழுமது போலதற்கு நீண்ட சடையார் தாமகிழ்வார் என்று அந்த மகவு மகிழ்ந்து உவப்பார்கள் வன்மைபுரி செயலினால் என்று அந்த குழந்தையை அன்போடு பாசத்தோடு கிள்ளுதல், அணைத்தல் என்றெல்லாம் தங்களினுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். ஈண்டுதல் என்பது இங்கே தவழ்தல், நடத்தல், ஓடுதல் போன்ற பிள்ளை பருவச் செயல்களை குறிக்கும். இருத்தல் என்பது இருக்கச் செய்தல் என்று அதனை பிறவினையாக கொண்டு தவழ்தல் முதலியன செயல்களின்றி இருத்தல் என்பது ஓரிடத்தில் இருத்தல் என்று பொருள். இந்த ஈண்டுதலிலும் இருத்தலிலும் பிழைத்தல், இதிலிருந்து தப்பித்தல், தவழ்தல் முதலிய செயல்களின் போது விழுவது, அதனால் அடிபடுவது முதலான செயல்களிலிருந்து சாவாமல் தப்புதல். இருத்தல் என்பது பாம்பு முதலிய தன்னை நோக்கி வரும்போது ஓடுதல் இல்லாமல் இருத்தலால் ஏற்படும் மரணத்திலிருந்து தப்புதல் என்று ஈண்டியும் இருத்தியும் என்று இருவகையாக வரும் துன்பங்களிலிருந்து தப்பி, ஈண்டுதலும் இருத்தலும் என்பது வயது வந்தோர்களுக்கு செயல்கள், வளர்ந்தவர்களுக்குரிய செயல்கள் என்று கொண்டால், ஈண்டுதல் என்பது ஈட்டுதல் என்று கொண்டு பொருளை ஈட்டுதல், நன்றாக வளர்ந்த பின் படித்து முடித்த பின் பொருளை ஈட்டுதல், அதனை யோகம் என்றும்,
இருத்துதல் என்பது அந்த ஈட்டிய பொருளை தன்னை விட்டு நீங்காமல் பாதுகாத்தல், அது க்ஷேமம் என்றும். எனவே ஈண்டுதலும் இருத்தலும் என்பது யோகக்ஷேமம் என்று பொருள் கொண்டு அவற்றிலிருந்து பிழைத்தல், அதாவது பொருள் ஈட்டும் முயற்சியிலும் ஈட்டிய பொருளை பாதுகாக்கும் முயற்சியிலும் இறந்து ஒழியாது தப்புதல் என்று அப்படி பொருள் கொள்ளவும் இங்கே ஆன்றோர்கள் உரை அருளியிருக்கின்றார்கள். எனவே ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் எனைப்பல பிழைத்தும், வருடங்கள் தோறும் சரீரம் பக்குவப்படுகின்ற இளமை காலங்களில் தன்னை ரட்சித்து கொள்ள மாட்டாத பக்குவ காலத்தில் இருக்கும் போதும் படுக்கும் போதும் அநேக ஜந்துக்கள், மிருகங்கள், சத்ருக்கள், நஞ்சுகள், ஏற்ற குறைச்சல் ஆகிய புசிப்புகள் இவற்றுக்கெல்லாம் தப்பியும். அப்படி ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை வளர்ச்சியடைந்து வந்த அந்த வாலிப பருவத்தில் பொருள்களை தொகுத்து வைத்தல், தொகுத்த பொருளை பாதுகாத்து வைத்தல் என்று இவ்வாறு பலவேறு துன்பங்களுக்கு தப்பியும் காலை மலமொடு, காலையில் அந்த மலசல கழிவு, காலை மலமொடு கடும்பகல் பசினிசி வேலை யாத்திரை நித்திரை பிழைத்தும், வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் என்று அடுத்த பகுதி. எனவே யவ்வன காலத்திலே உதயகால தேக சுத்தி அது காலை மலமொடு, மத்தியான காலம் அது பசியான புசிப்புக்கு உரிய காலம். எனவே கடும் பகல் பசி, இராத்திரை காலம் நித்திரைக்கு உரியது. எனவே நிசி வேலை நித்திரை. அடுத்ததாக யாத்திரை முதலான சஞ்சாரங்கள், எனவே யாத்திரை பிழைத்தும் என்று இவ்வாறு அருளப்படுகின்றது. காலை மலமொடு, காலையில் மலசல கழிவிலும், கடும் பகல் பசி உச்சிக்காலத்தில் பசிப்பிணியிலும், நிசிவேளை நித்திரை ராக்காலத்தில் உறக்கத்திலும், பின்னர் யாத்திரை பிழைத்தும். இவை தவிர போக்குவரவில் வீட்டிலிருந்து வெளியே செல்வது, வெளியிலிருந்து வீட்டுக்கு வருவது, மேலும் பல இடங்களிலே உலவுவது என்ற இந்த நேரங்களிலெல்லாம் நேரும் துன்பங்களுக்கு தப்பியும். பசித்துன்பம் என்பது மற்றைய காலங்களிலும் அந்த சூரியன் முழு ஆற்றலோடு கிளர்ந்து நிற்கும் உச்சிப்பொழுதில் வயிற்றிலே பசித்தி கிளர்ந்து விட்டு எரியும். எனவே கடும்பகல் பசி என்று அருளினார். உடம்பில் அயர்வு உண்டாகும் போது மற்றைய காலங்களிலும் உறக்கம் வருதல் இயல்பு, பகல் காலங்களிலும் உறக்கம் வருவது இயல்பு என்றாலும் இரவு கால உறக்கம் என்பது எல்லா உயிர்க்கும் பொது. எனவே நிசிவேலை நித்திரை என்று அருளினார். நிசா என்பது சம்ஸ்கிருத சொல். அது நிசி என்றாகி இங்கே இரவு, அதிலும் குறிப்பாக நடு இரவு என்ற பொருளை தருகின்றது. வேளா என்பது தமிழில் வேலை என்று வந்திருக்கின்றது. வேலை என்பது காலம். அவ்வேளையில் வள்ளி அச்சமோடு மீண்டு என்று கந்தபுராணத்திலே வருகின்றது. எனவே வேலை என்பது காலம் என்ற பொருளிலே வருகின்றது. யாத்திரை என்பது வழிச்செலவு, செல்லுதல், வருதல். இந்த காலை மலமொடு என்பது காலையில் துயில் உணர்ந்தவுடன் முடிக்க உள்ள கடன்களிலே முதலாவதாக உள்ளது மலம் கழித்தல். உடல் நலத்துக்கு துணை செய்யாத உணவை உண்டல், பசியில்லாத போது சாப்பிடுதல், அளவுக்கு அதிகமாக சாப்பிடுதல், உணவை நன்கு மென்று உண்ணாமல் இருத்தல், போதிய அளவு நீர் பருகாமல் இருத்தல். இந்த காரணங்களினால் மலம் உரிய நேரத்தில் சரியாக வெளியேறாமல் அந்த மலச்சிக்கல் வருகின்றது. அது பின்னர் எல்லா நோய்களுக்கும் காரணமாக திகழ்கின்றது. முடிவிலே மரணமும் நேர்கின்றது என்று காலை மலமொடு என்று அதிலிருந்து தப்பி. அடுத்து கடும்பகல் பசி என்பது அடுத்து வருகின்ற துன்பம். உணவு உண்ணும் நேரமாகிய நண்பகலிலே கடும் பசி இருந்தும் உணவு கிடைக்காமையால் வரும் துன்பம். உணவு இருந்தும் நோயினால் அதை வயிறார உண்ண முடியாத துன்பம். போதிய அளவு பசியில்லாமல் வரும் துன்பம். இவையெல்லாம் கடும் பசி. அதிலே அந்த பசி என்பதன் காரணமாக கடும் பகலிலே வருவனவை. கடும் பகல் பசி என்பதை பகல் கடும் பசி என்றும் மாற்றி வைத்து கொள்ளலாம். அடுத்து வருகின்ற இந்த நிசி வேலை நித்திரை என்பதில் உள்ள அது ஒரு நாளிலே உணவு கொள்ளும் நேரம் நண்பகலும் இரவும்.
அதோடு கூட இப்பொழுதெல்லாம் பார்க்கிறோம், காலையில் சிற்றுண்டி, பகல் உணவு, மாலையில் சிற்றுண்டி, இரவு உணவு என்று 4 வேளைகள். இப்படியெல்லாம் இந்த வழக்கம் நோய்க்கு இடம் தரும் வழக்கம் என்பது இயற்கை மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். அதோடு இந்த வர்க்கடமுற்று மக்கள் பசியால் வருந்திய காலத்தில் வேண்டுமளவு அன்னம் பாலிக்க இறைவன் நாள்தோறும் 2 பொற்காசுகள் அருளி நம் பரமாச்சாரிய மூர்த்திகள் இருவரும் மக்களுக்கு இருவேளை உணவு அளித்தார்கள் என்பதையும் நாம் இங்கே நினைவிலே கொள்கின்றோம். இரண்டு பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோரிட்டார், துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார் என்பது ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் திருநாவுக்கரசு நாயனார் புராணம் 259வது திருப்பாடல். எனவே அப்படி செல்வச் செழிப்பினால் ஒரு நாளில் இருவேளைக்கு மேலும் உண்பது என்பது எல்லா காலத்திலும் நிலவுகின்ற ஒரு வழக்கம். ஆனால் அது தேவையற்றது. பொதுவாக இருவேளை உணவு என்பது ஒரு பொதுவான ஒரு நியதியாக நம்மிடையே இருந்து வந்திருக்கின்றது. அதனால்தான் அங்கே திருவேழி மிழலையிலே வர்க்கடம் வந்தபோது இறைவன் அளித்த பொற்காசுகளை கொண்டு நம் பரமாச்சாரிய சுவாமிகள் 2 பெருமக்களும் பறை அறிவித்து அங்கே உள்ள மக்களுக்கு 2 பொழுதும் பறை நிகழ்த்தி சோறு இட்டனர் என்பதை நாம் பார்க்கின்றோம். வறுமை தொலைத்திட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். இனி இந்த நிசிவேளை நித்திரை, நிசி என்பதை அங்கே இரவு வேளையில் கொள்ளும் துயில், அது பகல் முழுவதும் உழைக்கும் உடல் இரவு நேரத்தில் போதிய அளவு ஓய்வெடுத்து களைப்பு நீங்க வேண்டும். அந்த ஓய்வில் உடலும் மனமும் ஒருங்கே களைப்பு அகன்று மறுநாள் உழைப்புக்கு புத்துணர்வு பெறும். துயில் அதற்காக இறைவனால் அருளப்பட்ட ஒரு வரமாகும். ஆனால் தவறான உணவு, ஒவ்வாத பழக்க வழக்கங்கள், இயலாத சுற்றுச்சூழல் போன்றவற்றால் இரவில் போதிய அளவு தூக்கமின்மையால் அல்லது ஆழ்ந்த தூக்கமின்மையால் பொழுது கழிகின்றது. அதனால் துன்பம் உண்டாகும். அந்த துன்பம் தொடர்ந்தால் உடல் நலம் கெட்டு மனமும் கெட்டு துன்புறுத்தும். பின்னர் மரணத்தில் முடியும். இந்த தொல்லைகளிலிருந்தும் தப்பி என்றார். யாத்திரை பிழைத்தும். யாத்திரை என்பது வெளியூர் பயணம். மக்கள் உலக வாழ்வின் பொருட்டு தங்கள் மேற்கொண்டுள்ள தொழில், வாணிபம், அலுவலக பணி முதலியவற்றுக்காக வெளியூர் பயணம் மேற்கொள்வது இன்றைய காலகட்டத்திலே மிக இன்றியமையாததாக ஆகின்றது. ஆன்ம உயர்வுக்காக தல யாத்திரை, தீர்த்த யாத்திரைகளையும் மேற்கொள்வார்கள். அத்தகைய பயணங்களிலே சாலை விபத்து உட்பட அந்த விபத்துக்கள், மற்றைய துன்பங்கள், நோய்கள், வழிப்பறி, ஒவ்வாத உணவு, நீர், புதிதாக ஒரு இடத்துக்கு செல்லும்போது அங்கே இருக்கின்ற உணவு நமக்கு ஒவ்வாமல் போவது, நீர் ஒவ்வாமல் போவது போன்றவற்றால் ஏற்படும் துன்பம், அதனைத் தொடர்ந்து மரணம் நிகழ்வதை கூட நாம் அறிகின்றோம். எனவே இத்தகையவற்றிலிருந்தெல்லாம் தப்பியும் அந்த பிழைத்தும் என்று அங்கே ஒரு சொல் இருக்கின்றது. அதனை காலை மலம் பிழைத்தும், கடும்பகல் பசி பிழைத்தும், நிசிவேளை நித்திரை பிழைத்தும், யாத்திரை பிழைத்தும் என்று ஒவ்வொன்றோடும் இந்த பிழைத்தும் என்பதனை கூட்டிக் கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். இனி அடுத்ததாக இந்த பெண் ஆசையினால், அந்த காமம் என்கின்ற சிற்றின்பத்தினால் வருகின்ற அந்த துன்பத்திலிருந்து பிழைத்தும் என்று அதனை கருங்குழல் செவ்வாய், வெண்ணகை கார்மையில், ஒருங்கிய சாயல், நெருங்கியுள் மதர்த்து, கச்சர நிமிர்ந்து, கதிர்த்து முன் பனைத்து, எய்த்திடை வருந்த, எழுந்து புடை பறந்து, ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர் தம் கூர்த்தன என கொள்ளையில் பிழைத்தும் என்று அருளுகின்றார். இதனுடைய அர்த்தம் மிக வெளிப்படையானதுதான். நீருண்ட மேகம், கருமணல் முதலான கருமைக்கும் நள்ளிருளுக்கும் மேம்பட்ட அழகபாரம் அந்த கூந்தல், தொண்டைக்கனி, துப்பு இவற்றுக்கு மேம்பட்ட சிவந்த வாய், முத்து போன்ற பற்கள், கார்கால மயில் போல ஒருங்கிய சாயல் அந்த அழகு, ஸ்தனங்கள், இவற்றை உடைய பெண்கள், அந்த நாரிகள், அவர்களினுடைய அந்த பார்வை என்கின்ற அந்த கொள்ளைக்கு தப்பியும் என்று பாடி அருளுகின்றார். அது கருங்குழல் முதல் அந்த ஒவ்வொரு உறுப்பையும் இங்கே காண்பித்து, அந்த ஒவ்வொரு உறுப்பும், இந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மயக்குவது ஒன்று, ஒவ்வொரு உறுப்பும் மயக்குவதும் உண்டு.
அப்படி இருக்கவே அந்த துன்பம் எத்தகைய கொடுமையானது என்பதனை இவ்வாறு இத்தனை அடிகளினால் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் நம்முடைய அடிகள் பெருமான். அந்த நயன கொள்ளை என்பது வரை, கொள்ளை என்பது ஒரு பொருளை அதனை உடையவனிடமிருந்து அவனை அறியாமல் சிறிய அளவில் கவர்தல், அது திருட்டு அல்லது களவு. அந்த பொருளை அவன் அறியும் நிலையிலேயே அவனிடமிருந்து வன்முறையாக பறித்து செல்லுதல், அதற்கு கொள்ளை என்று பெயர். முற்றிலுமாக ஒருவனுடைய பொருளை அவன் கண்முன்னே அவன் பார்த்திருக்க வன்முறையாக வலிமை கொண்டு பறித்து செல்லுதல், கைப்பற்றி செல்லுதல் கொள்ளை. இங்கே மகளிரினுடைய அந்த கரிய கொள்ளல், உதடுகள், வெண்பற்கள், புன்னகை, சாயல் இவையெல்லாம் இளைஞர்களின் உள்ளம் கவரும். எனவே அப்படி அந்த கொள்ளையிலிருந்து தப்பித்து பிழைத்தல், அந்த கொள்ளையிலிருந்து தப்பியும் என்றவாறு. அது சிவகீதையிலும் கூட அந்த மாதர்களால் வரும் துன்பம் என்பது எத்தகைய கொடுமையானது என்று எடுத்து காட்டுகின்றார். எனவே காதலை செய்யும் மகளிரது கண்ணின் கொள்ளைக்கு தப்புதலை கூற வந்தவர் அந்த மாதர்கள் செய்யும் காதல், அந்த காதலை செய்வதற்கு கருவியாய் அமைந்த இந்த உறுப்புகளையெல்லாம் கூறுகின்றார் அடிகள் பெருமான். அந்த ஸ்திரீயினுடைய சரீரத்திலே எலும்பு, மாம்சம், நரம்பு, தோல் இவைகளை தவிர வேறு என்ன இருக்கின்றது? இவ்வாறு இருக்க மாதர்களது மாயையினால் மதிமயங்கி ஒன்றையும் கவனிக்கின்றதில்லை. மான்வெளி மாதர்களின் சரீரமானது இந்த பிராணவாயு வெளியே புறப்பட்டவுடன் எப்படி ஆகின்றது? 5-6 தினம் கூட பார்க்கும்படியாக அது இருப்பதில்லை. மிகவும் அவமானத்திற்கு ஏதுவாகிய கிழத்தன்மையை அடைந்து அதிக துயரமுற்று கபத்தால் மார்பு அடைக்கப்பட்டு உட்கொண்ட உணவு ஜீரணமாகாமல் பற்கள் உதிர்ந்து நன்றாய் கண் தெரியாமல் பார்வையின் சக்தி குறைந்து அப்படியெல்லாம் போகின்றதுதான் அந்த உடம்பும். எனவே இப்படியெல்லாம் குறையிருக்கின்ற அதனை நினைத்தால் அந்த கொள்ளையிலிருந்து தப்பலாம் என்று எத்தனையோ அருளாளர்கள் இந்த சிற்றின்பத்திலிருந்து தப்புவது என்பது பற்றி நிறைய அருளியிருக்கின்றார்கள். அடுத்ததாக 36, 37வது அடிகள். பித்த உலகர் பெருந்துறை பரப்பினுள் மத்தக்களிரெனும் அவாவிடை பிழைத்தும். பித்தர் பைத்தியத்தன்மையாக இருக்கின்ற இந்த உலகம் முழுவதுக்குள்ளும் அநேக விவகார தப்புகளாகிய இழிவு வழக்குகள் மதப்பட்ட ஆணைகளுக்கு சமமானதால் அவையால் மிகுந்த அபாவுக்கு பிழைத்தும். இந்த இழிவுகளெல்லாம் மத்தக்களிறு, மதம் பிடித்த யானை போல நமக்கு துன்பம் தருபவை, நம்மையெல்லாம் அலைக்கழிப்பவை. பித்தர்கள் யார் என்றால் அந்த பற்ற வேண்டியதை பற்றாமல் பற்றக்கூடாததை பற்றியவர்கள் பித்தர்கள். மயக்கம் கொண்ட உலகத்தவர்கள் மேற்கொள்கின்ற இந்த பலதுறைப்பட்ட எண்ண பரப்புகள், அந்த உலக வாழ்க்கையை பெரிது என்று விரும்பும் மனிதர்கள் தம் வாழ்க்கைக்கு வேண்டிய பல திறப்பட்ட எண்ணங்களையும் உடையவர்கள் ஆவார்கள். அந்த எண்ணங்களிலே அவா என்பது மதம் கொண்ட களிறு போல கட்டுக்கடங்காது செல்லும் தீமை உடையது. எனவே பித்த உலகர் பெருந்துறை பரப்பினுள் மத்தக்களிரெனும் அவாவிடை பிழைத்தும் என்று அதனை விதந்து கூறுகின்றார். மெய்ப்பொருள் அல்லாதவற்றை மெய்ப்பொருள் என்று உணரும் மயக்க உணர்வு உடையவரை பித்த உலகர் என்று சாடுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். எண்ணங்கள் பெரிய துறை போல பறந்து கிடப்பதால் பெருந்துறை பரப்பினுள் என்றார். மத்தக்களிறு என்பது மதச்செருக்குற்ற யானை. அது மதச்செருக்கால் பாகருக்கு அடங்காது, அந்த யானை பாகனுக்கு அடங்காது வேண்டியவாறு சென்று கெடுதி செய்வது போல இந்த அவா என்பதும் பிறர்க்கு வரும் இடையூறை எண்ணாமல் கெடுதி செய்வது. எனவே அதனை மத்தக்களிறு என்னும் அவா என்று அருளுவார். பித்த உலகம் என்பது இந்த வீடு பேறு எய்துவதற்கு கருவியாக கிடைத்த
இந்த கிடைத்தற்கரிய மானுடப் பிறவி கிடைத்தாலும் கூட தவ வாழ்வில் முயன்று சிவத்தை நண்ணுவதற்காக இந்த பிறவியை பயன்படுத்தி பேரின்பம் எய்தாமல் உலகியல் இன்பங்களை ஈட்டவே இந்த உடலை பயன்படுத்தி வீட்டு இன்பம் எய்தும் அரிய பேற்றை இழப்பதனால் இந்த உலகரை உலகத்திலே இச்சை வைத்தவரை பித்த உலகர் என்று அருளுவார். பேதமை என்பது ஒன்று யாது எனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல் என்பார் திருவள்ளுவதேவ நாயனாரும். அது அந்த பெருந்துறை பரப்பு. துறை என்பது உலக வாழ்வு வளமாக அமைய பொருள் ஈட்டுவதற்கான பல பிரிவுகள் துறைகள். அவை உழவு, வாணிகம், தொழில், மருத்துவம், பொறியியல், அரசியல் என்பனவெல்லாம் இருக்கின்றன. அந்த துறைகள் ஒவ்வொன்றும் பற்பல உட்பிரிவுகளாக உடையதாக இருப்பதனால் துறை பரப்பு என்று அருளினார். இந்த துறைகளையெல்லாம் 6 வகையாக பிரித்து அதற்கு திரவியம் உண்டாகைக்கு சொல்லிய உழவே, தொழிலே, வரைவே, வாணிகமே, வித்தையே, சிற்பம் என்று எண்ணப்படா நின்ற 6 கருமங்கள் என்று உரை வகுத்தார்கள். எனவே உழவு தொழிலே, வரைவே, வாணிகம், விச்சை, சிற்பம் என்று இத்திரத்து அறுத்தொழில் கற்ப நடையது கருமபூமி என்று சேந்தன் திவாகரம் கூறும். அப்படி மத்தக்களிறு என்னும் அவாவிடை பிழைத்தும் இந்தந்த துறைகளிலெல்லாம் ஆழ்ந்து முயன்று முன்னேறி பெரும் புகழும் செல்வமும் குவிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புவார்கள். செல்வமும் புகழும் ஓரளவு உலக வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்கு தேவை என்றாலும் அவற்றை தேவைக்கு மேலாக குவித்தும் போதும் என்று அமைந்து தவ வாழ்வில் ஈடுபடாமல் ஆசை ஆன்மாவை செயல்படுத்துகின்றது. பெற்றதை சிறிதாக்கி பெறாததை பெரிதாக்குவது அது அராக தத்துவத்தின் தொழில்பாட்டினால் நிகழ்வது. எனவே இந்த துறைகள், இந்த உலக விஷயங்கள், தொழில்கள், பணி இவையெல்லாம் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் தான். ஆனால் எந்த அளவுக்கு என்றால் நம்முடைய அன்றாட வாழ்வு தடைபடாமல் நிகழும் வரை அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை அந்த அளவோடு நிகழ்த்தி அதற்கும் மேல் உயிருக்கு பயன் தரக்கூடிய சிவபுண்ணிய செயல்களிலே ஈடுபட வேண்டும் என்று அந்த வருமானம் என்பதனை அந்த உண்பதற்கும் நாம் இருப்பதற்கு ஓர் இடமும் தேவைக்கும் என்ற அளவிலே அதனை அடக்கிவிட்டு மற்றைய பொழுதெல்லாம் சிவபுண்ணிய செயல்களிலே ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடாமல் இருப்பவர்கள்தான் பித்த உலகர்கள். அவர்கள் கொண்ட அவா என்பது அந்த களிறு போன்றது. களிறு என்பது ஆண் யானை. அது மதம் பற்றுவதற்கு மதம் கொண்ட காலத்து பெண் யானையை விட மிக மீதூறும். அது வன்செயல் புரியும். அந்த களிறு என்பது ஆண் யானை மதம் கொண்ட காலத்து அது யானை பாகனுக்கும் அடங்காமல் வன்மை புரிந்து மற்றவர்களையெல்லாம் அலக்களிக்கும். இந்த அவா என்பதும் கூட உலகியலிலே திரும்பும்போது அறிவினால் அடக்க முடியாததாகி, இந்த ஆசை என்பது அவா என்பது அறிவினால் அடக்க முடியாததாகி உலக இன்பங்களிலே புகுந்து வெறியாட்டம் ஆடும். மத யானைகள் நீர்த்துறைகளிலே இறங்கி கலக்குதல் இயல்பு. எனவே இங்கே துறை என்பது நீர்த்துறையாகவும் அவா என்பது அதிலே இறங்கி கலக்கும் மதக்களிராகவும் கொள்ளலாம். தவ வாழ்வில் ஈடுபடுத்தி உய்ய கிட்டிய இந்த மானுட வாழ்க்கையை அப்படி பயன்படுத்தாமல் உலகியல் இன்பங்களிலே முழுமையாக ஈடுபடுத்தும் செயலால் வீணாவது இந்த பிறப்பு. அப்படி வீணாகாமல் அதிலிருந்தெல்லாம் தப்பியும். எனவே இந்த யவ்வனம் பருவம் என்பது அப்படி காம ஜரத்தினாலும் மேலே சொன்னபடி பின்னர் இந்த உலகியலிலும் அப்படி வேகமாக ஈடுபட்டு ஒரு குரங்கு எப்படி அந்த மரங்களிலே வேகமாக ஏறி அமைதியுள்ள சாதுக்களை பயமுறுத்துவோ அப்படி இந்த காமம், குரோதம், மதம் இவைகளால் ஒருவரையும் லட்சியம் செய்யாமல் இப்படி இருக்கின்ற அந்த பித்த உலகினர் அதிலிருந்தெல்லாம் தப்பி அடுத்ததாக அருளுகின்றார். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். மேலான கல்வி என்று சொல்லப்பட்ட அநேகம் கடல் போல அந்த விரும்புகின்ற ஆசைக்கு தப்பியும். இங்கே கல்வி என்பது உலகியல் கல்வியை குறிக்கின்றது. கற்கப்படுவன என்று சொல்லப்படும் பலவாகிய கடல் போன்ற கலைகளிலிருந்து தப்பியும்.
கல்வி என்பது பல கலைப்பிரிவுகளை உடைத்ததாய் அவை ஒவ்வொன்றும் கடல் போல பெரும் பரப்பினதாக இருக்கும். எனவே நாம் பார்க்கின்றோம், இந்த உலகியல் கல்வியிலே ஒவ்வொரு கல்வியும் மிகப்பெரிய கடல் போன்று இருக்கின்றது என்று பார்த்தோம். அந்தந்த துறையிலே ஈடுபடும் அந்த துறை வல்லுநர்களை கேட்டால் நமக்கு தெரியும். மருத்துவமோ, பொறியியலோ, அரசு பணியோ, வியாபாரமோ, எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கொண்டாலும் அதிலே கற்க புகுந்தோமே என்றால் பல 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 நூறு 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 பிரிவுகளாக அவை விரிந்து கொண்டே செல்வதை நாம் இன்றைக்கு காலகட்டத்திலே மிக நன்றாகவே நாம் பார்க்கின்றோம் இதன் உண்மைகளை எல்லாம். எனவே கல்வி என்பது பல கலைப்பிரிவுகளை உடையதாய் ஒவ்வொன்றும் ஒரு கடல் போல பெரும் பரப்பு உடையதாக இருப்பதனால் அவற்றையெல்லாம் கற்க புகுந்தால் அது முடிவு பெறாமல் சென்று கொண்டே இருக்கும். அதனால் இடர் உண்டாகி கொண்டே இருக்கும். எனவே கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் என்றார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கில் பிணி பல தெள்ளிதினராய் தெள்ளிதினிர் ஆய்ந்த அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகில் தெரிந்து என்று நாலடியார் வாக்கு இருக்கின்றது. அந்த கல்வி கரையில என்பதற்காக அந்த எடுத்துக்காட்டு செல்வமானது அடுத்ததாக வருகின்றது. எனவே இந்த கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், கல்வி என்பது உலகியல் கல்வி, ஆன்மீக கல்வி என்று இருவகைப்பட்டது. இதிலே இந்த உலக வாழ்வு பற்றிய கல்விதான் இது என்று பார்த்தோம். எனவே உலக வாழ்வு வளமாக அமைந்தால்தான் வாழ்வின் பெரும்பகுதியை ஞான நூல்களை கற்கவும் அவற்றின் வழி ஒழுகவும் தவ வாழ்வில் ஈடுபட்டு முடிவில் வீடு பேறு எய்தவும் எளிதாக இயலும். எனவே உலகியல் கல்வியும் வேண்டப்படுவதுதான். அது எந்த அளவில் என்பதனை நாம் வரையறுத்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த உலக கல்வி என்பது பல பிரிவுகளாக பல கடல்களாக இருப்பதை நாம் பார்த்தோம். பொறியியல், மருத்துவம், கணிதம், தணிக்கை, வணிகம் என்று ஒவ்வொன்றும் பற்பல உட்பிரிவுகள் உள்ளதாய் மிகவும் பரந்தும் ஆழமாகவும் இருக்கின்றன. அதன் ஆழமும் எல்லையும் காண இயலாத பல கடல்கள் என்று அவ்வாறு உருவகித்து கூறினார். அந்த கல்விகளில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து உலக வாழ்வுக்கு வேண்டிய பொருளை ஈட்ட மட்டும், அந்த அளவிலே மட்டும் அதனை கற்று மீதமுள்ள காலத்தை தவ வாழ்வில் மேலே சொன்னபடி அந்த சிவபுண்ணிய வாழ்விலே ஈடுபடுத்தி உய்ய வேண்டும். அப்படி வேண்டிய அளவு மட்டும் அந்த கல்வியை கற்று அதனால் பொருள் ஈட்டி அந்த அளவிலே மட்டும் நிறுத்தாமல் விட்டுவிட்டோம் என்றால், தவ வாழ்வில் ஈடுபடுத்தி உய்யாமல் விட்டுவிட்டோம் என்றால், அந்த தேர்ந்தெடுத்த கல்வியிலேயே சில பேர் ஆழ்ந்து ஆழ்ந்து பறந்து கற்று தேர்ந்து செல்வத்தை குவித்து கொண்டே செல்வார்கள். அவர்கள் தவ வாழ்வில் ஈடுபடாது ஒளிந்து விடுவார்கள். அப்படியெல்லாம் பல கல்விகளை கற்று தேர்ந்து செல்வத்தை குவித்து கொண்டே செல்கின்ற அதிலிருந்து தப்பி, எனவே கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்பது திருவள்ளுவ தேவநாயனார் அருளிய தமிழ் மறை. எனவே அப்படி கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், செல்வம் என்பதனை இங்கே அல்லல் என்று அருளுகின்றார் நம் பெருமான். செல்வமானது ஈட்டல் காத்தல் முதலான துன்பங்களை விளைவிக்கும். செல்வம் ஈட்டுவதும் துன்பம்தான், ஈட்டிய செல்வத்தை காப்பதும் துன்பம்தான். அப்படி ஈட்டுவதிலும் காப்பதிலும் துன்பங்களை விளைவிப்பதனால் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் என்று அருளினார். செல்வம் அல்லலுக்கு ஏதுவாகும். இன்னல் தரும் பொருளை ஈட்டலும் துன்பமே, பின் அதனை பேணுதலும் துன்பமே, அன்னது அழித்தலும் துன்பமே, அந்தோ பிறர்பால் இழத்தலும் துன்பமே யாம் என்பது நீதி வெண்பா. எனவே அல்லலுக்கு காரணமானதை அல்லல் என்று, அந்த செல்வத்தை அல்லல் என்றே கூறிவிடுகின்றார். அது அல்லலுக்கு காரணமாக இருப்பது. அப்படி காரணத்தை காரியமாக உபச்சாரமாக அந்த செல்வத்தை அல்லல், அது துன்பம் என்றே அருளிவிடுகின்றார் நம்முடைய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எம்பெருமானார். செல்வத்தை ஈட்டுதலும் அல்லல், ஈட்டிய பொருளை பேணலும் அல்லல், பின்னர் அது அழிந்து ஒழியும் காலத்து
வருந்துவதும் துன்பம். இவ்வாறு செல்வத்துடனே துன்பமும் வருவதால் செல்வத்தால் வரும் துன்பம் என்று சொல்லாமல் செல்வத்தையே துன்பம் அல்லல் என்று சொன்னார். உலகில் வாழ்வின் வளத்துக்கு செல்வம் ஓரளவு வேண்டப்படுவது என்றாலும் வாழ்நாளை தவ வாழ்க்கையிலே ஈடுபடுத்தாமல் செல்வம் குவிப்பதிலேயே செலவழித்தல் பேதைமை என்பதை நாம் பார்த்தோம். அத்தகைய செல்வம் அருளில்லார் மாட்டு குவியின் அவர்களையும் அல்லல் படுத்தும், பிறரையும் துன்புறுத்தும். நல்ல ஒழுக்கம் இல்லாதவர்கள், அன்பு இல்லாதவர்களிடம், குணம் இல்லாதவர்களிடம் செல்வம் சேர்ந்தால் அந்த செல்வத்தால் அவர்களுக்கும் துன்பம், மற்றவர்களுக்கும் துன்பம். எனவே அல்லல் படுத்தும் அந்த பிறரையும் துன்புறுத்துவதாகும் அது. அற்பர்களினுடைய செல்வம் அப்படிப்பட்டது. எனவே செல்வம் வந்துற்ற காலை தெய்வமும் சிறிது பேணார், சொல்வன அறிந்து சொல்லார், சுற்றமும் துணையும் நோக்கார், வெல்வதே நினவதல்லாமல் வெம்பகை வலிதென்று எண்ணார், வல்வினை விளைவும் ஓரார், மண்ணில் மேல் வாழும் மாந்தர் என்று வில்லிபாரதம் இந்த செல்வம் வந்துற்ற போது எத்தகைய தன்மையை அவர்கள் அடைவார்கள் என்று கூறுகின்றது. எனவே செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் என்று அருளிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எம்பெருமானார் நல்குரவு என்னும் தொல்விடம் பிழைத்தும் என்றும் அடுத்ததாக அருளுகின்றார். இந்த நல்குரவு என்பதனை தொல்விடம் என்று அருளுகின்றார். நல்குரவு என்பது வறுமை. இந்த வறுமையை தொல்விடம் என்று அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அந்த செல்வம் என்ற மிகுந்த துன்பத்துக்கு தப்பி அதோடு நல்குரவு என்ற தொல்விடம் பிழைத்தும். இது 40வது அடி. நல்குரவு தரித்திரம், வறுமை என்ற கொடுமையான விஷத்துக்கு தப்பியும். நல்குரவு என்பது விஷம், நல்குரவு என்பது வறுமை, அதனை விஷம் என்று கூறுகின்றார். நுகரப்படுவன யாதும் இல்லாமை என்று அருளுவார் பரிமேல் அழகர். அதாவது வறுமை என்பதற்கு வரையறை செய்கின்றார் பரிமேல் அழகர், நுகரப்படுவன யாதும் இல்லாமை என்று. எனவே நல்குரவை விஷம் என்பது அது வருத்துதல் பற்றி. நல்குரவு என்னும் இடும்பை என்றும் திருவள்ளுவதேவநாயனார் கூறி அருளியிருக்கின்றார். அது தொல்விடம். விடம் என்று மட்டும் சொல்லாமல் அது தொல்விடம், அது தொன்று தொட்டு பலகாலமாக வருத்தி வரும் நஞ்சு என்று அருளுவார். அந்த தொன்று தொட்டு வருகின்ற பசியை தொல்பசி என்று கூறுவது போல, மற்றைய நஞ்சு என்பது அந்த நஞ்சு உண்டவரை, நஞ்சு பருகினவரை உடனே கொன்றுவிடும். ஆனால் இந்த நல்குரவு என்பது, இந்த வறுமை என்பது, வறுமை என்கின்ற இந்த நஞ்சு தொன்று தொட்டு பல நாளாக வருத்தி கொண்டு இருப்பதனால் விடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்ட தொல்விடம் என்றார். விஷம் என்பது சம்ஸ்கிருதம், அது தமிழிலே விடம் என்று வருகின்றது. நல்குரவு அதாவது வறுமை, அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன என்றால் நல், நல் என்கின்ற நன்மை. கூர்தல் என்பது உள்ளது சிறத்தல், நன்மை மிகுத்தல். இது துன்ப மிகுதலாகிய வறுமையை குறிக்கின்றது. அப்படியென்றால் அதனை நல்குரவு ஏன் சொல்ல வேண்டும் என்றால் அது மங்கள வழக்கு பற்றி. இது துன்பம் மிகுதலாகிய வறுமையை குறித்ததாக இருந்தாலும்
மங்கள வழக்கு பற்றி நன்மை கூர்தல் அது நல்குரவு என்று சொல்லப்படுகின்றது. நல்கூர் என்பது முதல்நிலை பொருள். நல்குவான் மாட்டு வரியோனை ஊர்ந்து சென்று பெறுமாறு ஏவுதலின் வறுமை நல்குரவு என பெயர் பெற்றது என்பார் சித்தாந்த பண்டிதர் ராமநாத பிள்ளை. அத்தகைய தொல்விடம் பிழைத்தும் பழமையான நஞ்சிலிருந்து தப்பியும். இங்கே வறுமையை நஞ்சு என்றார். செல்வம் தன்னை உடையவனின் ஆன்ம முன்னேற்றத்தை மட்டும் தடை செய்யும். எனவே செல்வத்தை அல்லல் என்று மட்டும் சொன்னார். ஆனால் இந்த வறுமை என்பது தன்னை உடையவனை மட்டுமன்றி அவனை சார்ந்தவரையும் அழித்துவிடும். அவர்களுக்கு உலக வாழ்வே இல்லை என்று ஆக்கிவிடும். எனவே அதன் கொடுமை பற்றி விஷம் என்று அருளினார். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என்பது திருவள்ளுவ தேவநாயனார் அருளிய பொதுமறை. தொல்விடம் என்பது அந்த பழமையான நெஞ்சு. அந்த ஆலகால நஞ்சு தன்னை உண்டோரையோ அல்லது ஊசி பாம்பு கடி போன்றவற்றால் குருதியில் கலக்கும் வண்ணம் உடலுள் செலுத்தப்பட்டாரையோ, காற்றில் கலந்து மூச்சாக சுவாசப்பையில் உட்கொள்ளப்பட்டாரையோ மட்டுமே கொல்லும். மற்றவர்கள் அவர்களுக்கு அருகில் இருந்தாலும் கூட அவர்கள் துன்பப்பட மாட்டார்கள். அதாவது இந்த விஷம் தாக்கியவர்கள் அல்லது விஷம் அருந்தியவர்கள் அவர்களை மட்டுமே அந்த விஷம் தாக்கும், துன்பப்படுத்தும். அவர்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்களை இன்னொருவர் அருந்திய விஷம் தாக்காது. ஆனால் அந்த காலகால நஞ்சு என்பது திருக்கயிலை மலை தவிர வேறு எங்கு சென்றாலும் துரத்தி துரத்தி அனைவரும் தாக்கியது. அதனால்தான் காத்தல் தொழிலை செய்கின்ற திருமாலாலும் கூட ஒன்றும் செய்ய முடியாமல் ஆகிவிட்டது அந்த நிலையிலே. எனவே அப்படிப்பட்ட காலகால விஷம், அது போன்ற ஒரு விஷம் இந்த வறுமை. அதனை தொல்விடம் என்று அருளினார். வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி என்று சிவஞான சித்தியார் இதனை காட்டும். இன்மை என் ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் என்பதும் திருக்குறள். இப்படி இந்த தொல்விஷம், தொல்விடம், நல்குரவு என்னும் தொல்விடம் பிழைத்தும். அடுத்ததாக 41வது அடி. புல்வரம்பாய பல துறை பிழைத்தும். சிற்றின்பமாகிய பல கூடா நட்புகளுக்கு தப்பியும். புல்வரம்பு என்பது புல் வரம்பு. புல் என்பதனை வரம்பாக, அதாவது கீழ் எல்லையாக கொண்ட பல பிறவித்துறைகள், அதாவது புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி என்று சொன்னது போல புல் என்பது ஓரறிவு உயிர் அல்லவா? எனவே அது தொடங்கி அது இந்த பிறவியினுடைய கீழ் எல்லை, அது புல். எனவே புல்வரம்பாய அந்த புல்லை கீழ் எல்லையாக கொண்ட பல பிறவி துறைகளையெல்லாம் பல துறை பிழைத்தும். புல்வரம்பு ஆய பல்துறை, எளிந்த எல்லைகள் உள்ள பல தொழில்கள் என்று அதற்கு இன்னொரு அர்த்தம். பல பிறவிகள் என்று அர்த்தம், ஒரு பிறவியிலே பல தொழில்கள் என்று அர்த்தம். இது எதை குறிக்கின்றது என்றால், இந்த ஊன் வணிகம் பொருட்டு உயிர் கொலை செய்தல், மீன் பிடித்தல், மது உற்பத்தி பண்ணுதல், ஊன் முட்டை மீன் மது போன்றவற்றை விற்பனை செய்தல், பட்டு உற்பத்தி, பரத்தையர் விடுதிகளை நடத்துதல் போன்ற இந்த எளிந்த வகை தொழில்கள். இவ்வகை தொழில்கள் தீவினையை பெருக்கி ஆன்ம முன்னேற்றத்தை தடுப்பதோடு இன்னும் கீழ்நிலைக்கு நம்மை வீழ்த்தி தீவினை பயன்களை நுகர்விப்பன. எனவே இவற்றிலிருந்தெல்லாம் தப்பியும் என்று அருளினார். இதற்கு இவ்வாறு இல்லாமல் சிற்றின்பமாகிய பல கூடா நட்புகளுக்கு தப்பியும் என்று காளித்தாண்டவராயர் உரை அருளினார். மேலே சொன்னவாறு உரையருளியவர் சிவகுடில் விளக்க ஆசிரியர். எனவே ஆன்மா தன் யாத்திரையில் அன்னையின் சூழ் உள் புகுந்து 10 திங்கள் அதுவரை வளர்ந்து முன்னர் கூறிய அந்த துன்பங்களையெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டிய அடிகள். பின்னர் ஆன்மா அந்த உடலிலே பிறந்து வளர்ந்து இளமை பருவம் எய்தும் வரை சந்திக்கும் நிகழ்ச்சிகள் கூறி, அதன் பின்னர் உலகியலிலே ஈடுபட்டு இளமையும் கடந்து நடுத்தர அகவை வந்து இந்த நடுத்தர அகவை வரை எதிர்கொள்ளும் நிகழ்ச்சிகளையெல்லாம் இவ்வாறு அருளுகின்றார். எனவே மகவு பிறந்து வளர்ந்து
அது இந்த உலகியலிலே நடுத்தர வாழ்வு என்ற நிலைமையை அடையும் வரை இருக்கின்ற பகுதிகளிலே இருக்கின்ற பல்வேறு துன்பங்கள், இந்த பல்வேறு துன்பங்களிலிருந்தெல்லாம் தப்பி பிழைத்து அந்த இயங்குகின்ற பொருட்களிலே யானை முதல் எறும்பு ஈரானவற்றை முதலிலே கூறி பின்னர் மானிட பிறப்பை எடுத்துக்கொண்டு அந்த பிறப்பில் உயிர் கருவுற்ற காலம் தொடங்கி பூமியில் பிறவியை அடையும் வரை அடையும் துன்பங்களை முறைப்பட வகுத்து ஓதி அதன் பின்னர் ஆண்டுகள் தோறும் வளரும் வளர்ச்சியை கூறி அதன் பின்னர் காலை மல உபாதி, நண்பகல் கடும் பசி, நடு இரவு நித்திரை உபாதிக்கு தப்பியமை கூறி பின்னர் மாதர் நயன கொள்ளையிலிருந்து பிழைத்தமையை கூறி பொருளல்லாத உலக வாழ்வை பொருளாக எண்ணும் பித்த உலகினரின் பல துறையாய எண்ணங்களுள் அவார கொடிது ஆகலின் அதிலிருந்து தப்பியமை கூறி பின்னர் பல துறைப்பட்ட கல்வியிலிருந்து தப்பியமை கூறி உலக வாழ்வுக்கு இன்றியமையாது வேண்டப்படும் செல்வம் முனிவரும் மன்னரும் முன்னுவ பொன்னான் முடியும் என்று திருக்கோவையார் கூறியது போன்று அது சிறப்புடைத்தது என்றாலும் அது ஈட்டுதல் முதலான பலவகை துன்பங்களை தருவதால் அதிலிருந்து தப்பியமை கூறி தொன்று தொட்டு விடம் போல வருத்தி வரும் நல்குறவுக்கு தப்பியமையை கூறியும் வந்த அடிகள் நிலையியல் பொருள்களுள் ஓரறிவுடைய புல்லினை கீழ் இல்லையாகவும் ஆறறிவுடைய மக்களை மேல் எல்லையாகவும் அமைத்து கொண்டு அதனையெல்லாம் தொகுத்து கூறுபவராக புல்வரம்பாய பல்துறை பிழைத்தும் என்று அருளி செய்கின்றார். இப்படியெல்லாம் பிழைத்து என்ன ஆகின்றது என்றால், இத்தகைய துன்பங்களிலிருந்தெல்லாம் பிழைத்து என்றால் பெருமான் நம்மை இந்த துன்பங்களிலிருந்தெல்லாம் பிழைக்க வைத்து, அதுதான் இங்கே நாம் நோக்க வேண்டிய உண்மை. நாம் பிழைக்கவில்லை, நாம சுதந்திரமாக சுயமாக இதிலிருந்தெல்லாம் தப்பி வருகின்றோம் என்ற அர்த்தமல்ல. இது இந்த துன்பங்களிலிருந்தெல்லாம் நம்மை பெருமான் மேலே எடுத்து அந்த எம்மை பவத்தில் சேரா வகை எடுத்து என்பது போல அந்த கருணை திருக்கரத்தினால் நம்மை எடுத்து இதிலிருந்தெல்லாம் பிழைப்புவித்து தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி என்று இதற்கு அடுத்த பகுதி அவ்வாறு ஆரம்பிக்கின்றது. தெய்வம் உண்டு என்கின்ற ஒரு நினைவு உண்டாகி என்று இதிலிருந்தெல்லாம் பிழைக்க வைத்து ஒரு தெய்வம் உண்டு என்ற உண்மையினை நம்முடைய உள்ளத்திலே உதிப்பிக்கின்றார் பெருமான். அப்படி பெருமான் செய்கின்ற அந்த பெரும் கருணையை பட்டியலிட்டு போற்றுவது இந்த போற்றி திரு அகவல் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த போற்றி திரு அகவலிலே இன்றைய சிந்தனை இந்த அளவிலே அமைகின்றது. 41 அடிகள் வரை நாம் சிந்தித்திருக்கின்றோம். 42வது முதல் நாம் இனி வருகின்ற அமர்வுகளிலே சிந்தனை மேற்கொள்வோம் என்று கூறி இதுகாரும் பொறுமை காத்து இணைந்திருந்த அத்துணை அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கு அடியேன் மனம் மொழி மெய்களினால் அனந்த கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்து கொண்டு இந்த சிந்தனையை நமக்கு பெரும் கருணையோடு அருளிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமானின் பொன்னார் திருவடிகள், உரையாசிரியர்களின் பொன்னார் திருவடிகளுக்கு அனந்த கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் சமர்ப்பித்து இனி வருகின்ற அமர்வுகளும் நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளையும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் பொன்னார் திருவடியிலே வைத்து இந்த அமர்வை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித்சபேசா சிவசிதம்பரம் கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம் வல்லிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. எல்லாம் வல்ல எம்பெருமான் கருணையினாலே இன்றைய தினமானது